கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லா சம்பவங்களுமே முக்கியமானவைகள். திரும்ப சொல்லட்டுமா? கிறிஸ்துவின் வாழ்விலே நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளும் அதிமுக்கியமானவைகள். ஏனோ நாம் ஒரு சிலவற்றுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு சிலவற்றை மறந்தே விடுகிறோம். இந்த வரிசையில் இயேசுவினுடைய பரமேறுதல் ஒரு முக்கியமான நிகழ்வு. இதை நாம் மறந்து விடவே கூடாது. சில சபைகளில் இந்த அசென்ஷன் ஞாயிறு என்பது இல்லாமையே போயிடுச்சு. பரமேறும் ஞாயிறை மறந்துவிட்ட சமுதாயமாக கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா அவருடைய பரமேறுதலை பதிவு செய்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலும் பரமேறுதலை பதிவு செய்திருக்கிறார். முதலாவது பதிவில் இயேசுவின் மூலமாய் நியாயப்பிரமாணம் நிறைவேறியது. 44வது வசனத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் 2வது தீர்க்க தரிசனத்தின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலே சங்கீதத்தை குறித்து அதிகமாக சொல்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கெல்லாம் பதிவு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்தார். அதை குறித்த விவரங்கள் முதலாவது பரமேறுதலில் பதிவு செய்திருக்கிறார். 2வது பதிவில் அவர் பரமேறிய பின்பாக என்ன நடக்கப் போகிறது என்ற சம்பவங்களுக்கு முன்னுரையாய் அதை எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரை. எனவே இதை நம்ம புரிந்து கொள்ளும்போது முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம். ஆண்டவரே எனக்கு தெளிவை தாரும் என்று நாம் ஜெபம் செய்வோம். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தால்தான் திருச்சபையாக நாம் வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும், திருச்சபையாய் நாம் பிரகாசிக்க கட்டாய முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சீஷர்களுக்கு தெளிவு வந்துவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் வாசிக்கேட்ட பகுதியில் பார்த்தோமென்றால் சீஷர்கள் இன்னும் குழப்பத்தில் தான் இருந்தார்கள். பரமேறுவதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை குழப்பத்தின் மக்களாய் விட்டுவிட விரும்பவில்லை. எனவே அந்த குழப்பத்திலிருந்து அவர் தெளிவை கொடுக்கிறது தான் 24ஆம் அதிகாரம் 37-42 வரை இருக்கிற வசனங்களே பார்க்கிறோம். There is a Lord is a God of clarity, not confusion. May I repeat it again? The risen Lord we worship doesn't want us to live as confused and doubting people. He wants us to carry on the life of faith with all confidence. தைரியத்தோடு தெளிவோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் சீஷர்கள் பயம், சந்தேகம், ஆச்சரியம், சந்தோஷம் இவைகளின் குழப்பமாய் இருந்தார்களே, அதுதான் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. In fact, they were a confused bunch of people. I don't know who you are this morning. எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும், கடவுளுடைய வசனத்தை அறிந்து வைத்திருந்தாலும், கேட்டாலும் குழப்பத்தின் மக்களாகவே ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். If you are the one, please listen carefully. Next slide. In spite of Jesus' presence, the disciples could not see the glory of the Lord Jesus Christ. உயிரோடு எழுந்த ஆண்டவர் நேரடியாக வந்து அவர்களுக்கு தன்னை காண்பித்தாலும் பேசினாலும் அவர்கள் இன்னுமே குழப்பவாதிகளாக இருந்ததற்கு ஒரு காரணம், அவர்களை சுற்றி ஒரு முக்காடு இருந்தது. There was a veil covering. 2 கொரிந்தியரில் பவுல் அதை அழகாக எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா
ஒரு முக்காடு அவர்கள் மேலே விழுந்திருந்தது. மனக்கண்கள் மறைக்கப்பட்டு மந்தமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். வாசியங்கள் 2 கொரிந்தியர் 3:14. சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாகவும் அந்த முக்காடு அவர்களுக்கு மூடிதான் இருந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டு ஜனமாகவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முக்காடு நீக்கப்படவில்லை. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 கொரிந்தியர். ஏன் அது மந்தம்? அறிவு குறைவல்ல. பிசாசானவன் அவருடைய மனதை கண்கள் இல்லை. The blindness of our mind. Possible? That's why they were so dull people. It has not been removed. இயேசு உயிரோடு எழுந்து காட்சி கொடுத்தாலும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்களை வைத்திருந்தான். அவர்களுடைய தன்மையை நீங்கள் பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை பார்ப்பீர்கள். அவர்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள், ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். 38ஆம் வசனம், சந்தேகங்கள் எழும்பியிருந்தன. 41ஆம் வசனத்தில் இங்கே டைப்பாக இருக்குது, 43 இருக்குது. 41ஆம் வசனத்தில் அவர்கள் சந்தோஷத்தினாலும் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, the paradox within them. There was a joy, excitement, but still don't believe. This is a community of the so-called Christians in these days. There was joy, there's an excitement, there's emotional eruptions, there's a feeling, but yet deep inside, doubts dominate. குழம்பி போனவர்களாக, கலங்கினவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். கிறிஸ்து எல்லா தூரத்துக்கும் சென்று அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். Our God is a God of magnanimity. எக்கேடாவது கெட்டுப்போன உள்ள என்னெல்லாம் செஞ்சார் பார்த்தீங்களன்னா 24-43 அவருக்கு முன்னால் பிரசன்னமானார், நின்றார், பேசினார், அவர்களுக்கு கைகளை காண்பித்தார், காயங்களை காண்பித்தார், அவர்களோடு சேர்ந்து புசித்தார். நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு பெருந்தன்மை உள்ளவர் பார்த்தோமா? இதை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒரு மனிதனை திரும்ப சேர்ப்பதற்காக எல்லா தூரத்துக்கும் ஆண்டவர் சென்று அவனுக்கு விடுதலை தர வேண்டும். ஆண்டவர் யார்? அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்ப சொல்லட்டுமா? These are the days people think, Lord, prove yourself. Who are we? இங்கிலாந்து தேசத்தில் படித்து விட்ட ஒரு பெண் ஒருத்தி ஒரு குரூப் டிஸ்கஷனை நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, no, we can prove God from the scripture. I said, you cannot. You are too small. அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. You are too small. Sometimes we want God to fit in. God wanted to prove himself in our lives. No. கடவுள் தன்னை சிறுமையான, எளிமையான, தோல்வியடைந்த, அநித்தியமான மனிதனுக்கு முன்பாக தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் செஞ்சார்? எப்படியாவது அவனை திரும்ப நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். வேத புத்தகம் சொல்கிறது, ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்தார். He opened their minds to understand the scriptures. Understand. வெறும் மனசை மாத்திரம் திறக்கலை, கடவுளுடைய வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாய்
ஏன்னா முக்காடு அங்கே தான் இருந்துச்சு. Some of us are not reading the scriptures. You know why? நீங்கள் எத்தனை பேர் காலையில் படிச்சுமோ தெரியல, நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க, விட்டுடலாம். வேதத்தை படிக்கலை. ஏன் படிக்கலை? படித்தா புரியல. அது என்ன தான் சொன்னாலும் நம்முடைய உள்ளம் களி கூறுவதில்லை. Dullness of the mind is devil's device. ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்தது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் மகிமையை காணும்படியாய் வைத்தார். இந்த மனிதன் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டுமென்றால், தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால், மந்தமான குழப்பவாதியாய் அவன் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால் அவர் குறுக்கிட்டார். விசுவாசிக்கும் போது அந்த முக்காடு நீங்குகிறது. இதை சொல்லும்போது பவுல் சொல்கிறார், விடுதலை கிடைத்தது என்று சொல்கிறார். திஸ் இஸ் த மார்வலஸ் ஃப்ரீடம் we all should have. பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்மை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவனுடைய ஆளுவுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு காரியம் எதுலன்னா, நம்மை மந்தமாய் வச்சு அப்படியே வச்சிருக்கிறான், அவ்வளோதான். எத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவன்யா இன்னும் அப்படி தானே இருக்கிறேன். ஏபிசிடி தானே. இயேசு நல்லவர் தெரிகிறது, இயேசு வல்லவர் தெரிகிறது, இயேசு ரட்சிக்கிறவன் தெரிகிறது. அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது. There's something more than salvation. The truth is a treasure of God. You have to dig in. Otherwise, devil will stuck us somewhere, keep us there. He was very happy. தற்காலத்தில் இருக்கிற போதகர்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஜனங்க மந்தமாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஜாலி, என்ன ஒன்றா சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஜனங்கள் தெளிவு பெற்று விட்டால், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அறிவு அவங்களுக்கு இருக்காதனால ஆடு மாடு மாதிரி பேன்னு அவங்க சொல்கிறது ஆமாம் அல்லேலூயா அல்லேலூயா இல்லையா. அப்படிதானே. ஒரு சர்ச்சில் உட்காந்தேன் நான், 2 வாரத்துக்கு வந்துடும் அல்லேலூயா, உடனே ரெடியாக காத்திருக்கான் அல்லேலூயா கை தூக்குறான் இல்லையா. ஆடு மாடு மாதிரி மனுஷனை வச்சுக்கிட்டு அவன் ஏமாத்துறான். மந்த இருதயம், தெளிவில்லாத இருதயம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, பரமேறும் கிறிஸ்துவை நாம் தெளிவோடு அறிந்து வைத்திருக்க வேண்டும். விடுதலையோடு அவர் தந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு. 2வது பரமேறும் ஒரு காட்சியிலே, இட்ஸ் நாட் த மார்னிங், இட்ஸ் a joyful worship. பரமேறுதல் என்பது ஏதோ கவலையா, சில ஓவியர்கள் அப்படி தான் போட்டிருக்காங்க இல்லையா, சீஷர்கள்லாம் கவலையாக மேலே பார்த்துட்ருக்காங்க. Read the scripture. It was a joyful experience, a glorious picture at Mount Olives. சில மாறுபாடுகள் இருக்கிறதாக சிலர் சொல்கிறார்கள். இல்லை, பெத்தானியான்னு ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒலிவமலை என்று இன்னொரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெத்தானியாவும் ஒலிவமலையும் அருகாமையில் இருக்கிற இடங்கள். இது சரியாக புரிஞ்சிங்கன்னா லூக்கா 19:29 இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து மவுண்ட் ஒலிவமலைக்கு அழைத்து செல்கிறார். 2 பக்கம் இருக்கிற சூழ்நிலைகள். யாராவது வாசிங்கள் லூக்கா 19:29. பாருங்க என்ன போட்டிருக்கு, எனப்பட்ட மலையின் பெத்தானியா. ரைட்டா, இது 2 ஒரே இடத்துல இருக்கிற இடம் தான். The same proximity. That's where God brought them here, an historical place. அங்கேருந்து காட்சி பார்க்கணும் இல்லையா. பரமேறும் காட்சி ஒரு தத்ரூபமான காட்சி, தெளிவில்லாமல் காட்சி அல்ல, ஒரு மகிமையான ஒரு காட்சி. It was a blessed event.
அங்கிருந்து ஆசீர்வதித்தார். அடுத்த ஸ்லைட். The ascension of Jesus was a blessed event. It's not a sad event. அது வெற்றியான ஒரு நிகழ்வு. ஆண்டவர் தனக்கு நியமித்திருந்த பணியை நிறைவு செய்துவிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இல்லை, அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்கிறார். He was carried into heaven. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று பார்க்கிறோமே, கடவுள் நமக்கு தெரியாத இடத்திற்கு செல்லவில்லை. அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர் சென்றார். இது வெற்றியான ஒரு நிகழ்வு. Too many times people question God's presence because they don't see. இல்லையா? மரணங்கள் ஏற்படும் போது போதகர்கள் கேட்கிற ஒரு சத்தம், எங்கே போயிட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் எங்கேயும் போல, இருக்கிற வேண்டிய இடத்துல தான் இருக்கிறார். அதே வல்லமையோடு இருக்கிறார், நிறைவானவராக இருக்கிறார். அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டார், ஆசீர்வதித்து விட்டு சென்றார். This is called ascent joy ன்னு ஒருத்தர் சொல்றார். They worshipped and returned with joy. சந்தோஷத்தோட தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று ஆசீர்வாதமான ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Nowhere in the life, Christian life, you can just stand in experiences. மகிமையான அனுபவத்தினுடைய ஒரு அபாயம், நாம் அங்கேயே நின்று விடுகிறோம், இறங்கி வர்றதில்லை. இல்லை, மலையுச்சியின் அனுபவம் சில நேரங்களிலே தேவை. அந்த மலையுச்சியின் அனுபவம் அங்கேயே நிற்க வச்சிடக்கூடாது. சீஷர்கள் ஆராய்த்தார்கள். அகேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்தப்படும் போது ஆராதனை இருந்தது. அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும் போது அவரை ஆராதித்தார்கள். குழப்பத்தின் மத்தியில் இருந்த இந்த ஜனம், இந்த சீஷர் கூட்டம் ஆராதித்தது. திரும்ப ஆண்டவர் அவர் இடத்துக்கு போயிட்டாங்க மேலே. இவங்க எங்கே போனாங்க? திரும்ப ஆலயத்துக்கு சென்றார்கள். Back to worship, back to his purposes. If anywhere in Christian life we become stagnant, we will stink. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்காவது ஒரு இடத்துல தேக்க நிலை ஏற்பட்டு அங்கே தான் இருக்கிறேன், தினமும் எனக்கு அது வேணும், குடிக்கிறவன் தான் அதை செய்வான். There's a reality, ground reality. There's a purpose. இதை புரிந்து கொள்ளணும்னா நாம் திரும்ப அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும் மக்களாய் செயல்பட வேண்டும். ஆராதிப்பது மாத்திரம் போதாது. அகேன், அவரை காண்பது மாத்திரம் போதாது. தொடர்ந்து அவருடைய சமுதாயமாய் நம் வாழ்வை நாம் தொடர வேண்டும். திருச்சபை இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. தேவாலயம் இருந்தது. தேவாலயத்திற்கு அவர்கள் சென்றார்கள். Next slide. Ascension of Christ is not the end of history. That's not just a climax. பரமேறுதல் என்பது இறுதியான நிகழ்வு அல்ல. இயேசுநாதர் தூதர்களை வைத்து சொன்னார், எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் என்ற சத்தியம் நமக்கு நினைவுறுத்தலாக இருக்க வேண்டும். God's people are expectant community, eschatological communityன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கும் ஒரு மக்கள். இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் நம் பாடல்களில் இருக்கிறோமே, எப்போ வருவார் யாருக்கும் தெரியாது.
என்னுடைய இறையியல் கல்லூரி ஆசிரியர் ஒரு இடத்துல மாணவன் கேட்டான், நம்ம எல்லாம் எஸ் நாயர் வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார், உங்கள் அறிவின்படி சொல்லுங்க ஐயா, நல்லா படித்து பிஹெச்டி படித்தவர். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது. எப்போ வரார் தெரியாது, நான் ஒன்று தெரியும், அவர் வரப்போகிறார். அவர் வரும் வரை நான் இருப்பேன் என்றால் அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்க வேண்டும், எப்போது வந்தாலும் சரி. Church, if God comes today, maybe in our service, are we ready? Are we ready? In what way we are ready? அவர் வரும் வரை மனம் திரும்புதலின் செய்தியை, ராஜ்யத்தின் செய்தியை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வருகையில் திரும்ப கடவுளோடு சேரும் திருச்சபை, மணவாட்டி சபை. திரும்ப சொல்லுகிறேன், மணவாட்டி என்பது தனிப்பட்ட நபர் அல்ல. நம்முடைய பாடல்களிலே கோளாறு. என் மணவாளன் என்று தனிப்பட்ட மனிதன் சொல்லக்கூடாது, அது தவறு, அது அபத்தம். திருச்சபை மணவாட்டி என்ற உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயமாக தான் நான் மணவாட்டி. அப்படின்னா யாரோ ஒருத்தர் மாத்திரம் நான் மணவாட்டியாக போகிறேன் இல்லை. திருச்சபையாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். A day will come when God comes, there's going to be a reunion. Departure is not final. It's not a final departure. It's going to come back. There'll be a reunion. சீஷர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். It was a glorious event. Somebody said it was a coronation day again. God is back to his throne. கடவுள் தன்னுடைய சிங்காசனத்திற்காக செல்லும் சூழ்நிலை அது. அரசாள சென்று விட்டார். இயேசு கிறிஸ்து மரித்தபோது ஒரு கேள்வி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் கைவிடவில்லை, கைவிடவில்லை. தன் குமாரனை அவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு, இதே ஜெபத்தை இயேசு கிறிஸ்து யோவான் 17 செய்கிறார். உம்மிடத்திலிருந்து வந்த ஆண்டவரே உம்மிடத்துக்கு திரும்ப வரணும், அதான் அவருடைய பாரம். ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு பதிலளித்து விட்டார். இஸ் பேக் டு பவர், இஸ் பேக் டு ஹிஸ் சீட். பிதாவினுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். தோல்வி அடைந்தவரால் அல்ல, வெற்றியாயிருக்கிறார். அவர் சம்பாதித்து விட்டு சென்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம். அதை கொண்டாட வேண்டும், அதை கொண்டாட வேண்டும். அப்போ until is coming, what should the church do? சாட்சிகளாயிருங்கள். Preach the gospel. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அதையும் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து குழப்பவாதிகள் அல்ல, தெளிவான சாட்சிகளாயிருங்கள். That's why New Testament said Jesus is Lord. The kerygma, a powerful kerygma, powerful statement of faith. So we need to remain faithful to his calling and command. நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்ற அந்த சுவிசேஷ பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபை சுவிசேஷ பணியில் ஏதோ ஒரு நாளை நியமித்து இன்றைக்கு மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அது போதாது, அது போதாது. நாம் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய, சொல்ல வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. கட்டுப்பட்ட வாய்களோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டாம். I was teaching a group of people 2 weeks ago, ஒரு பைபிள் ஸ்கூலில்.
இந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க இவங்களை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யலான்னு. நான் சுவிசேஷம் சொல்லி அனுப்புங்கன்னு. என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நான் சொன்னேன், நீங்கள் அனுப்புங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பேசிட்டு வரட்டும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். ஐ கேவ் தம் சம் கைட்லைன்ஸ். துணிஞ்சு போனாங்க. ஐ காட் தி அசைன்மெண்ட்ஸ். They were all able to say something about God. They looked for some opportunities. God gave in this country. இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவங்க, வியட்நாம்லேருந்து வந்தவங்க, இந்தியாவிலேருந்து வடகிழக்கு பகுதியிலேருந்து வந்தவங்க, ஆங்கிலமே சரியாக பேச வராதவங்க. நம்ம ஏன் செய்ய மாட்டேன்றோம்? எனக்கு அதான் கேள்வி இருந்துச்சு. நம்ம ஏன் செய்ய மாட்டேன்றோம்? மனசு இல்லைங்க, மனசு இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கும் மக்கள் நம்முடைய எதிர்நோக்குதல் சரியாக இருக்கும் என்றால் சுவிசேஷ பணி செய்யத்தான் வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அர்த்தமில்லை. Then again, our mission is beyond regions. எருசலேம் தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டும் சுவிசேஷம் செல்வதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது. எப்படி செய்ய போகிறோன்னு தெரில. ஆனால் இட்ஸ் a local opportunity. இது செய்யணும். இது செய்யும்போது ஆண்டவர் எல்லைகளை தாண்டி நமக்கு வாய்ப்புகளை கட்டாயம் தருவார். இதுதான் பரமேறும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம். சில உண்மைகள். கர்த்தர் மறைந்து விடவில்லை, தங்களுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுகை செய்கிறார். முடித்து விட்ட பணியோடு ஆளுகை செய்கிறார். பரமேறும் ஆண்டவர் வேறு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. His blessings remain with His people. His promises are certain. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். என்ன? அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதுதான். Is going to come again. நாம் என்ன செய்ய வேண்டும்? பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. பாடினார், என் இயேசு ராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அது பாடும்போது சொன்னார், வானில் ஒளி தோன்றும். எல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். மேலும் ஆண்டவர் இவரை கூப்பிட்டு போகிறதுக்காக கிராண்டாக வர போகிறாராம். நான் சொன்னேன், ஜாக்கிரதை. இயேசுனார் வரும்போது அவருடைய வருகை அவ்வளவு சுலபமாக இருக்க போவதே கிடையாது. நடுநடுங்கும், நடுநடுங்கும். முதலாவது வந்தபோது கிருபையோடு இருந்தாரே, இப்பொழுது தன் மக்கள் தன்னிடத்தில் தகுதியோடு வந்து சேர வேண்டும். தம்முடைய பணியை நாம் தொடராதபடி இயேசுநாதர் வரப்போகிறார் என்று பாடுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். இயேசுநாதரை பற்றி சுவிசேஷமே சொல்ல மாட்டேன்றேன். இயேசுவை பற்றி எங்கேயும் அறிவிக்கிறதே கிடையாது. அதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இயேசுநாதர் வரப்போகிறார் என்று பாட்டு பாடுவாய் என்றால் அபத்தம். நான் எல்லா பாரத்தோடு சொல்கிறேன், திருச்சபை இன்றைக்கு துரிதமாய் செயல்பட வேண்டிய ஒரு இயக்கம். இன்றைக்கு அந்த அவசர நிலைமையை நாம் உணர்வதே கிடையாது. மெத்தன போக்கு அதிகமாக வந்துவிட்டது. Become so complacent because we have been provided with everything. May I urge you today, பரமேறும் ஆண்டவரை நீங்கள் இன்னும் சந்திக்காவிட்டால் அவரை சந்தியுங்கள். முழங்காலிடுங்கள், ஆராதியுங்கள்,
அறிவியுங்கள். அப்படி செய்வில் என்றால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு குற்ற உணர்வு இருக்காது. சத்தியத்தை சுமந்து சொல்லும் மக்களாய் இங்கிருந்து நாம் செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.